ஏன்டி எச்சக்காலைங்களா? உன் புருஷன் ஒருத்தை வச்சுன்னுக்குறான். நீ அவளை தேடி போற. அவ வந்து ஷால் இல்லாம வெளியே வந்து உன் புருஷன் சட்டை இல்லாம சட்டையில 3 பட்டு கைண்டு வந்தா நீ பொத்திக்கின்னு இருப்பியா? உனக்கு அசிங்கமா இல்ல? அந்த அந்த அண்ணா வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்ததாவே இருக்கட்டும், மொட்டை அடிச்சதாவே இருக்கட்டும். ஆமா, பொத்திக்கணும்லாம் அடிப்பாங்க தான். சும்மா எவ்வளவு பேர் நான் பாக்குறேன், எவ்வளவு பேர் லவ் மேரேஜ் பண்ணி எத்தனை பேர் அவங்க பொண்டாட்டிய பத்திரமா வச்சுக்கிறாங்க தெரியுமா? கண்ணு கருத்துமா பாத்துக்கிறாங்க. நிறைய இன்ஸ்டா செலிபிரிட்டியே சொல்லலாம். எப்படி எப்படின்னு அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது உன் வீட்டுக்காரன் பத்தலன்னு சொல்லிட்டு இன்னொருத்தி கூட மேய்ஞ்சு நிக்கிறியே, அவனுக்கு எப்படி வலிக்கும்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல. உங்களை எவனையும் பண்ண வேணான்னு சொல்ல, தற்கூரி நச்சுக்கி அவன் கூட ஒன்னா போய் பண்ணுங்க. இதுவே கவர்மெண்ட்டே உத்தரவு போட்டாங்க. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் வந்து விளக்கு பிடிக்க போறது கிடையாது. உங்களை நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுக்காரனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்கடி. அவங்க கூட ஒன்னாலும் போய் மேய்ங்கடி. 1 நைட் ஸ்டாண்ட் இல்லைங்க, 2 நைட் ஸ்டாண்ட் இல்லைங்க, உங்களை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா வந்து புருஷனை வச்சுக்கின்னு போறீங்கல்ல, அவளுக்கு தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு உங்களை பத்திலாம் கவலை இல்லடி. எச்சிங்களா? நான் அந்த அண்ணனுக்காக நிப்பேன் தான். ஓகேங்களா? அந்த அண்ணனுக்காக நாங்களாம் நிப்போம் தான்.